ஈரான் போரில் அமெரிக்காவோட நிறைய போர் விமானங்கள் காலியாகி இருக்கு. 500க்கும் மேற்பட்ட வடகொரியாவோட மிசைல்கள் ஈரானுக்கு வந்திருக்கு. ஒரு நாளைக்கு பல கோடி அமெரிக்க டாலர்ஸ் பணத்தை அமெரிக்கா நஷ்டமாக இழந்து கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் இன்னைக்கு அமெரிக்கா ஏற்க மறுக்கிற கசப்பான ரியாலிட்டியா இருக்கு. நீங்க நியூஸ்ல வருகின்ற செய்திகளை எல்லாத்தையும் உண்மையான நம்பினீங்கன்னா நீங்க ஏமாந்துகிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். அமெரிக்காவோட ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தையே முறியடிக்கிற அளவுக்கு வடகொரியாவோட KN-06 சிஸ்டம் ஈரானுக்குள்ள எப்படி வந்தது, கடல் வழியா நடந்த ரகசியமான ஆயுத கடத்தல் எப்படி நடந்துச்சு, கிம் ஜாங் உன் அவர்கள் ரகசியமா யாரோட பொன்கோள் வழியா பேசினார், இது எல்லாத்தையும் விட முக்கியமா அமெரிக்கா டாலரை உலக சந்தையில இருந்து காலி பண்ண சீனா போட்ட பிளான், இது எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு பார்க்கும்போது, இப்ப நான் சொன்ன அனைத்தையுமே ஒன்னா இணைச்சு பார்க்கும்போது கிடைக்கின்ற விடதான் இந்த ஈரான் போர். இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ஏனென்றா இந்த வீடியோவோட நான் சொல்ல போற தகவல்கள் நீங்க கேள்விப்படாத உண்மைகளாக இருக்கும். ஆகவே இந்த போரில் அமெரிக்காக்கு ஏற்படுகின்ற இழப்புகள், வடகொரியா எப்படி ஈரானுக்கு உதவி செய்கிறார்கள், சீனா இந்த போரை பயன்படுத்தி போடுகின்ற மாஸ்டர் பிளான் என்ன, அமெரிக்கா இந்த போருக்கு பிறகு எப்படி திவாலாக போகிறார்கள், இதனைத்தையும் தான் இந்த வீடியோவை நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்காவோட இவ்வளவு பெரிய கடற்படை கண்காணிப்பை மீறி வடகொரியா எப்படி ஈரானுக்கு ஆயுதங்களை கொடுத்தார்கள், கொண்டு போனார்கள். ஏன்னா இது சாதாரணமாக பெட்டியில் வச்சு கொண்டு போகிற விஷயம் இல்லை. ராட்சச மிசைல்கள், அதாவது மிகப்பெரிய ராட்சச வடிவில் இருக்கிற மிசைல்கள், இது எப்படி ஈரானுக்கு கடத்தினாங்க என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ட்ரோயன் ஹவுஸ் தந்திரம் இருக்கு. வடகொரியா பயன்படுத்தினது சாதாரணமான போர்க்கப்பலே இல்லை. சர்வதேச கடற்பகுதியில் சாதாரணமாக சுத்திக்கிட்டு இருக்கிற ஆயில் டேங்கர் கப்பல்களை தான் இதற்காண்டி வடகொரியா பயன்படுத்தி இருக்காங்க. மேலோட்டமாக பார்த்தா அதில் எண்ணெய் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அந்த கப்பலோட ரகசிய அறைக்குள்ள வடகொரியாவோட அதிநவீனமான மிசைல்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது. சவுத் கொரியாவோட உளவு அமைப்பான NIS, அதாவது நேஷனல் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் தரப்புல இருந்து வெளியிட்ட தகவல்கள் உலகையே அதிர வச்சிருக்கு. வடகொரியா ஈரானுக்கு வரும் உதிரிப்பாங்களை மட்டும் கொடுக்கலையா, முழுமையான ஏவுகணை, அதாவது முழுமையான மிசைலையே கொடுத்திருக்கிறார்கள். அதிலேயும் குறிப்பா குவான்சாங் 18 வகை ஏவுகணைகளையும் ஈரானுக்கு போயிருக்கென்று இந்த உளவமைப்பானது சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இப்ப நான் இந்த வடகொரியா ஈரானுக்கு உதவி செய்திருக்கிறார்கள், ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்வது சவுத் கொரியாவோட உளவமைப்பு தரப்பில் இருந்து வருகின்ற தகவல்களை அடிப்படையாக கொண்டு என்பதை இதில் நான் வெளிப்படையாக சொல்றேன். ஏனெண்டா நீ என்ன பக்கத்தை இருந்து பாத்தியான்னு நீங்க கேட்பீங்க. அதனால தான் யார் இந்த தகவல்களை வெளியிட்டார்கள் என்பதையும் இதுல சொல்றேன். இந்த குவான்சாங் 18 மிசைல்ல அப்படி என்னதான் பேசல் இருக்கு, இதை ஈரானுக்கு வடகொரியா கொடுத்ததை பார்த்து அமெரிக்கா ஏன் பதறிக்கொண்டிருக்காங்க என்ற கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு நம்பும். இதை பற்றி நாங்க கண்டிப்பா பார்த்து தான் ஆகணும். இதற்கு முதல்ல குவான்சாங் 18 மிசைலை பற்றி நாங்க பார்க்கணும். இது ஒரு சாலிட் ஃபியூல் ICBM, அதாவது திரவ எரிபொருள் ஏவுகணைகளை விட இதை ரொம்ப வேகமாக தயார் செஞ்சு ஏவ முடியும். அமெரிக்காவோட உளவு செயற்கைக்கோள்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இதை ஏவிட முடியும் என்று சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 15,000 கிலோமீட்டர் தூரம் வரை இந்த மிசைலால பாய முடியும். அந்த அளவுக்கு இது ரேஞ்ச் இருக்கு. ஈரான் கிட்ட இந்த மிசைல்கள் இருக்கிறது அமெரிக்காவுக்கு விடப்பட்ட நேரடியான மரண அச்சுறுத்தலாக பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மிசைல்கள் மற்றும் ஏவுதளங்கள், அதாவது லான்ச்சஸ் வடகொரியாவில் இருந்து ஈரானுக்கு ரகசியமா மாற்றப்பட்டிருக்கு என்று சொல்லப்படுது. இதனால்தான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை மூடுவோம்னு ஈரான் மிரட்டும் போது டொனால்ட் ட்ரம்ப் அதனை தடுக்க முடியலன்னு சொல்லப்படுது. ஏனென்றா ஈரான் கிட்ட இப்ப இருக்கிறது சாதாரணமான ஆயுதங்கள் இல்ல, வடகொரியாவோட அணு ஆயுத தரம் வாய்ந்த மிசைல்கள். அது குவான்சாங் 18 என்பது ICBM. இது கண்டிப்பா ஈரானுக்கு கிடைச்சிருந்தா, இப்ப வருகின்ற தகவலின்படி, சவுத் கொரியாவோட உளவு தகவலின்படி இது உண்மையாகவே ஈரானுக்கு கைமாறி இருந்தா இந்த அமெரிக்கா ஈரான் போர் சின்ன போராக இருக்க போறதில்லை, அது மிகப்பெரிய ஒரு போராக இன்னுமே பூதாகரமாக வெடிக்க போகுது என்பதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக மேற்கொள்கின்ற தாக்குதலுக்கு இனி அமெரிக்கா நாட்டுக்குள்ளேயே ஈரானால இந்த மிசைல்களை பயன்படுத்தி தாக்குதலை நடத்த முடியும். பட் அதுக்கு வடகொரியா உண்மையாகவே இந்த மிசைலை ஈரானுக்கு கொடுத்திருக்கணும். அது மட்டும் இல்லாம வெறும் ஆயுதங்கள் மட்டும் வடகொரியாவில இருந்து ஈரானுக்கு வரையில, வடகொரியாவோட தலை சிறந்த ஏவுகணை பொறியாளர்களும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் ஈரானோட மண்ணில இப்போ தங்கி இருக்காங்க. இவங்க ஈரானோட ராணுவத்துக்கு நேரடியாக பயிற்சி கொடுக்கிறார்கள் என்றும், ஒருவேளை இஸ்ரேல் அணு ஆயுத தாக்குதலை நடத்த முயற்சி செய்தார் அதை எப்படி வடகொரியா தொழில்நுட்பத்தை கொண்டு முறியடிக்கணும் என்பதை இவங்க ஈரானோட ராணுவத்துக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அமெரிக்க தரப்புல இந்த பொருளாதார தடைகளை போடுவது மூலமா வடகொரியா மற்றும் ஈரான் போன்ற நாடுகளை முடக்கலாம்னு தான் அமெரிக்கா நினைச்சாங்க. ஆனா கிம் ஜாங் உன் அவர்கள் அந்த தடையே தனக்கான ஒரு வாய்ப்பா மாத்தி இருக்கார்.
ஈரானை தன்னோட போர்க்கள ஆய்வகமாக, அதாவது பேட்டில் ஃபீல்ட் லேபாக மாத்திட்டார். இதுதான் அமெரிக்காவோட மிகப்பெரிய ஒரு தோல்வியாக பார்க்கப்படுது. அடுத்ததா அமெரிக்காவை நிலைக்குலைய வச்ச அடுத்த சம்பவம் என்ன, உலகத்திலேயே மிக சிறந்த போர் விமானங்கள் என்று சொல்லப்படுகின்ற F-35 ரக போர் விமானங்களை ஈரான் எப்படி சுட்டு வீழ்த்தினார்கள் என்பதுதான் இப்ப மிகப்பெரிய ஒரு கேள்வி. இங்கதான் வடகொரியாவோட KN-06 வான் பாதுகாப்பு அமைப்பானது வேலை செய்யுது. அமெரிக்க விமானிகளுக்கு ரஷ்யாவோட S-300 அல்லது சீனாவோட சிஸ்டங்களை பற்றி நல்லாவே தெரியும். ஆனால் வடகொரியாவோட இந்த KN-06 சிஸ்டத்தை அவங்க இதுவரைக்கும் எதிர்கொண்டதே இல்லை. இது ஒரு ஹைபிரிட் டெக்னாலஜின்னு சொல்லப்படுது. இதோட ரேடார் சிக்னலை அமெரிக்காவோட ஜாமிங் கருவிகளால் கூட கண்டுபிடிக்க முடியல. இதனால தான் வானத்தில் ராஜா மாதிரி பறந்த அமெரிக்காவோட விமானங்கள் இப்போ மண்ணை கவி இருக்குன்னு ஒரு சில வல்லுநர்கள் சொல்கிறார்கள். பட் இதில் பல பேருக்கு நிறைய கேள்விகள் எழும்புது. ஈரான் தரப்பிலிருந்து தங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள், ஈரானில் ஓனாக உற்பத்தி செய்யப்பட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் மூலம் தான் அமெரிக்காவோட போர் விமானங்களை வீழ்த்துக்கிறோம் என்று ஈரான் சொல்கிறார்கள். ஆனால் இப்போ வருகின்ற செய்தி என்ன, வடகொரியாவோட KN-06 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலம் தான் ஈரான் அமெரிக்காவோட ஃபைட்டர் சுட்டு வீழ்த்துகிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இதில் யாரோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலம் அமெரிக்காவோட ஃபைட்டர் சுட்டு வீழ்த்தப்படுது என்பதை உறுதியாக சொல்ல முடியலை. பட் ஆனால் இந்த இரண்டு தரப்புல யாருடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருந்தாலும் அமெரிக்காவோட அட்வான்ஸான ஃபைட்டர் ஜெட் அனைத்துமே ஈரான் மண்ணில் புதைக்கப்பட்டு கொண்டு இருக்கு என்பதுதான் உண்மை. இதனால் அமெரிக்காவோட டெக்னாலஜி இங்கே டம்மியாக மாறிக்கிட்டு இருக்கு என்பதுதான் உண்மையை ஒழிய மற்றபடி அது யாரோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்பது இங்கே தேவையில்லை. பட் அமெரிக்காவோட டெக்னாலஜி இப்போ அகல பாதாளத்தில் யாருமே மதிக்க முடியாத அளவு டம்மியாக மாறிக்கொண்டிருக்கு. கிம் ஜாங் உன் அவர்கள் திடீரென ஏன் ஈரானுக்கு இவ்வளவு உதவிகளை செய்யணும் என்ற கேள்வி உங்களுக்கு கிளம்பும். இதற்கு பின்னாடி ஒரு பெரிய சுயநலம் இருக்கு. கிம் ஜாங் உன் அவர்கள் ஈரானி ஒரு லைவ் லெபோரட்டரி மாதிரி பயன்படுத்துகிறார். அதாவது அமெரிக்காவோட பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் அமைப்புகளை தன்னோட மிசைல்கள் எப்படி முறியடிக்குது என்பதை நேரடியாக போர்க்களத்தில் கிம் ஜாங் உன் அவர்கள் சோதித்து பார்க்கிறார். அடுத்ததாக அமெரிக்காவை ஈரான் கூட மோத விடுறதன் மூலமாக கொரிய தீபகற்பத்தில் அமெரிக்காவோட கவனத்தை அவர் குறைக்கிறார். ஒருவேளை ஈரான் இந்த போரில் தோத்துட்டா அடுத்து அமெரிக்காவோட இலக்கு வடகொரியா தான் அப்படிங்கிறது கிம் ஜாங் உன் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் ஈரானி ஒரு வடகொரியாக்கான ஒரு அரணாக அவர் பயன்படுத்துறாருன்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த விளையாட்டில் வடகொரியா ஈரான் மட்டுமில்லை, பின்னாடி இருந்து சீனா மற்றும் ரஷ்யாவும் பெரிய ஒரு ஆட்டத்தை ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள். சீனா வெளியே பார்த்தா அமைதியாக இருக்கிறார்கள். ஆனால் அமைதியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஈரானுக்கு தேவையான அனைத்து ஆயுதங்களையும் நிதி உதவிகளையும் சீனா தான் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் காமர்ஸ் வழியாக போகிற கப்பல்கள்கிட்ட ஈரான் இப்போ அமெரிக்க டாலருக்கு பதிலாக சீனாவோட யுவான் கரன்சியை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது அமெரிக்காவோட பொருளாதாரத்துக்கு விடப்பட்ட மிகப்பெரிய ஒரு சவால். டாலரோட மதிப்பு குறைஞ்சா அமெரிக்கா தானாகவே பலவீனம் ஆகிடும். இதுதான் சீனாவோட பிளானும் கூட. இந்த ஈரான் போர் வெறும் ஒரு நாட்டுக்கும் இன்னும் ஒரு நாட்டுக்கும் இடையில நடக்கிற சண்டை மட்டும் இல்லை, இது உலக அதிகாரத்தை மாற்ற போற ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாகத்தான் பார்க்கப்படுது. அமெரிக்கா என்ன நினைச்சாங்கன்னா ஈரானை மிரட்டி அடிய பணிய வைக்கலாம்னு. ஆனா வடகொரியாவோட ரகசிய ஆயுதங்களும் சீனாவோட பொருளாதார பின்னணியும் ரஷ்யாவோட ஆயுத உதவிகளும் இன்டெலிஜென்ட் உதவிகளும் அமெரிக்காவோட கணக்கை மொத்தமா தலைகீழா மாத்திடுச்சு. இப்ப பென்டகன் முன்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னன்னா, இன்னும் எவ்வளவு காலத்துக்கு நாம ஈரானை எதிர்க்க முடியும்? ஏனென்றால் வடகொரியா வெறும் மிசைல்களை மட்டும் ஈரானுக்கு அனுப்பல. உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு எப்படி இன்ஜினியரிங் படைகளை அனுப்பி கிம் ஜாங் உன் அவர்கள் உதவி பண்ணினாரோ அதே மாதிரி தான் ஈரானுக்கான உதவிகளையும் செய்ய ஆரம்பிச்சிருக்கார். அதுபோல ஈரானுக்கு தன்னோட தரைப்படை வீரர்களையும் அனுப்ப தயாராகி கொண்டிருக்கார் என்ற அதிர்ச்சிகரமான தகவல்களும் வெளியே வந்திருக்கு. வடகொரியா ரஷ்யாவுக்கு தேவையான ராணுவ வீரர்களை அனுப்பினார்கள். அதே மாதிரியே ஈரானுக்கு தேவையான ராணுவ வீரர்களை அனுப்புறதுக்கும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அமெரிக்கா தரைப்படை மூலமாக ஈரானுக்குள்ள நுழைய முயற்சி செஞ்சா அவங்க எதிர்கொள்றது வெறும் ஈரானோட வீரர்களை மட்டுமில்ல, போர்க்காலத்தில் எதற்கும் துணிஞ்ச வடகொரியாவோட ராணுவ வீரர்களையும் ரஷ்யாவோட ராணுவ வீரர்களையும் ஏன் சீனாவோட ராணுவ வீரர்களையும் அமெரிக்கா எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். இது அமெரிக்காவுக்கு சவக்கிடங்காக மாறும் என்பதுதான் உண்மை. இன்னும் ஒரு பக்கம் பெட்ரோ டாலர் சிஸ்டமே இப்ப சரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உலகத்தில் இருக்கிற முக்கியமான எண்ணெய் பாதியான ஸ்ட்ரெய்ட் ஆஃப் காமர்ஸ் பகுதி வழியா டாலருக்கு பதிலாக சீனாவோட யுவான் புழக்கத்துக்கு வர்றது அமெரிக்காவோட பொருளாதாரத்துக்கு விடப்பட்ட மிகப்பெரிய ஒரு சாவு மணி. சீனா இப்போ ரொம்ப அமைதியாக இருந்துக்கிட்டு இந்த காய் நகர்த்தல்களை கச்சிதமாக செய்து கொண்டிருக்காங்க என்பதுதான் உண்மை. அமெரிக்கா இப்போ ஒரு
மிக முக்கியமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கு. ஈரானை விட்டுட்டு அமெரிக்கா வெளியே போனா அது அமெரிக்காவுக்கான கௌரவ பிரச்சனை. அமெரிக்காவோட கௌரவத்தை அமெரிக்காவை குழி தோண்டி புதைக்கிற காரியமாக அது பார்க்கப்படும். ஈரானை எதிர்த்து அமெரிக்கா போரை தொடர்ந்து செய்தா ஒரு மிகப்பெரிய ஒரு உலக போருக்கு அது வழிவகுக்கும். அண்ட் அமெரிக்காவோட பொருளாதாரம் முழுமையா அகல பாதாளத்துக்கு போவதுக்கு அது முக்கியமான காரணமா இருக்கும். ஆகவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எவ்வளவு ரகசிய பேச்சுவார்த்தை மூலமா, அதாவது ரகசியமான பேச்சுவார்த்தை மூலமா கிம் ஜாங் உன் அவர்களை சமாதானப்படுத்த முயன்றாலும் கிம்முக்கு நல்லாவே தெரியும், அணு ஆயுதம் இல்லைன்னா லிபியாவோட கடாபிக்கும் ஈராக்கோட சதாம் ஹுசேனுக்கு நடந்த கதிதான் நமக்கு நடக்கும் என்பது. அதனால கிம் ஜாங் உன் அவர்கள் இந்த விளையாட்டை கடைசி வரைக்கும் ஆடுவேரை ஒழிய இந்த விளையாட்டிலிருந்து அவர் பின்வாங்கி போக போறதில்லை. அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்த போறதும் இல்லை. ஈரானுக்கான சப்போர்ட்டை அவர் தொடர்ந்து கொடுப்பார் என்பதுதான் உண்மை. இது அமெரிக்காவோட ஏகாதிபத்தியத்தோட வீழ்ச்சியா இல்ல உலகமே அழிய போற ஒரு போரோட ஆரம்பமா? இதற்கான பதில்களை காலம்தான் சொல்லும். இந்த வீடியோவில் நாம பார்த்த அனைத்துமே சர்வதேச அரசியலில் நடக்க போற மிகப்பெரிய மாற்றங்கள். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அமெரிக்காவோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும்? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க. இந்த மாதிரி ரகசியமான மற்றும் முக்கியமான மிலிட்டரி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சோல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உண்மை எப்போதும் கசக்குதான், ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய கடமை. ஆகவே இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுறேன்.